இப்போ நீங்க இந்த அமானுஷ்யம் அப்படிங்கும்போது என்ன மாதிரி அமானுஷ்யம் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க? இறந்தவர்களை உணர முடியும். யார் இறந்தாங்கன்னே தெரியாம தான் நான் அங்கே போய் பார்க்குறேன். ரொம்ப நேரமாக அவர் தான் இறந்தாருன்னு தெரியல. ஏன்னா இறந்தவர் உடல் வீட்டுக்கு வரல. அந்த அம்மா பேர் கூட எனக்கு கரெக்டாக தெரியாது. அவங்க குழந்தை எங்கள் வீட்டில் வந்து விளையாடும், அவ்வளோதான். சில வீடு தள்ளி அவங்க இருக்காங்க. அவங்களுடைய எந்த லைஃப் ஸ்டைலும் எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க வீட்டு அமைப்பை வந்து எனக்கு தெரியுது. இது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் வந்திருக்கா இந்த மாதிரி விஷயம், இல்லை தெரியாத யாரோ ஒரு நபருக்கு கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியாதவங்களுக்கும் வந்திருக்கு. அப்போ நீங்கள் எப்படி காண்டாக்ட் பண்ணுவீங்க? நான் காண்டாக்ட்லாம் பண்ண மாட்டேன். ஸோ கண்ணில் அந்த விஷயம் பார்க்க நான் வந்து என் வீட்டில் இருக்கவங்களுக்கு நான் அந்த விஷயத்த சொல்லிடுவேன். அவங்க இறந்துருவாங்க. இப்போ 12 லக்னக்காரங்களும் இந்த சித்தர் வழிபாடு பண்ணுங்க, நீங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் அப்படி எந்த சித்தரையும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது. அதுக்கான உரிமையும் நமக்கு கிடையாது. ஏன்னா ஒருவருடைய ஜாதகத்தை பிரித்த உடனே அவங்களுக்கு சுக்கிரன் 6லேயோ 8லேயோ 12லேயோ இருந்தால் அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்? வீடு வாங்குறதுல, நிலம் வாங்குறதுல பிரச்சனைகள் வரும். லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறதுல ப்ராப்ளம்ஸ் வரும். விதி அவங்கள இழுத்துட்டு போகும். நீங்கள் ஒரு பொண்ணால் பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவீங்கன்னா பண்ணியே ஆவாங்க. எவ்வளோ அலர்ட்டாக இருந்தாலும் சரி, சொன்னது ஒரு பெண், அது எந்த வயசாக வேணாலும் இருக்கலாம். அது கருவில் இருந்த ஒரு பெண் குழந்தையாக கூட இருக்கலாம். டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ரைட்டர் மற்றும் ஆன்மீகம், ஜோதிடம் இது ரெண்டுத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க. அவங்க ஆராய்ச்சி நிறைய இடத்துல நிரூபிக்கப்படுற மாதிரியான பதிவுகளை நம்ம பார்த்துருக்கோம். அதனால்தான் இன்னைக்கு அவங்களுக்கான அழைப்பு நம்ம ஸ்டுடியோல இருக்கு. அவங்க தான் ரைட்டர் கம் ரிசர்ச்சர், அஸ்ட்ராலஜியோட ரிசர்ச்சர் ஜீவிதா சுரேஷ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ நீங்க சொன்னீங்க சில பேருக்கு நான் வந்து குறி சொல்வேன். குறினா எந்த மாதிரி சொல்வீங்க? அதாவது நடக்க போற சம்பவத்தை, ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சவங்களுக்கு சொல்வீங்களா, இல்லாட்டி டெய்லி நீங்க நிறைய பேரை கிராஸ் பண்ணுவீங்க, மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நிறைய பேரை சந்திப்பீங்க, உங்களுடைய பிஸ்னஸ் ரீதியா இல்லாட்டி ஃபேமிலி ரீதியா, ஃப்ரெண்ட்ஸு, இல்லை தெரியாத முகம் யாராவது கடந்து போவாங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்குங்கிற மாதிரி நீங்க யாருக்காவது ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? அது மிக பெரும் ரகசியம். அது மரணத்தை பற்றி சொல்லுவேன். ஓகே. ஒரு சிலருக்கு மரணத்தை கண்ணால நடக்கிறதுக்கு முன்னாடியே யாருன்னே தெரியாதவங்களுக்கெல்லாம் பார்த்து உணர்ந்து அந்த மரணத்திலாம் நான் போய் கலந்துக்கிட்டுலாம் வந்திருக்கேன். அது எப்படி உங்களுக்கு கண்ணு முன்னாடி ஒரு ட்ரீம் மாதிரி வந்து போகுமா? எப்படி, என்ன அது ஏன் வந்தது, எப்படி வந்தது, அந்த ஆராய்ச்சிக்குள்ள அந்த டைம்லலாம் நான் போகல. அது வந்தப்போ முதல்ல நான் பயந்தேன். அப்புறம் அந்த விஷுவல்ஸ் வந்தது. ஒரு வாரம் கழிச்சு அவங்க இறந்தாங்க. இல்ல பொதுவா நம்ம கனவுல வந்து ஒருத்தங்க இறக்குற மாதிரி பாக்குறதோ, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ இறக்குற மாதிரி பாக்குறது வந்து நல்ல கனவு சொல்லுவாங்க. இது நான் கனவே காணலையே. அப்புறம் ஒருத்தங்களை பார்த்தப்போ எனக்கு அது வந்தது. ஓ, கண்ணுல பார்க்கும்போதே அவங்களுக்கான இந்த சம்பவம் நடக்க போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுதான் ஒரு மெச்சூரிட்டி வந்து நான் உணர்ந்த ஒரு விஷயம் முதல்ல. ஏன்னா அவங்க வெறும் என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க. அப்போ அவங்களுக்கு அது நான் பார்க்குறப்ப அதெல்லாம் நான் எனக்கு சினிமா கதையாக நான் எழுதிக்கிட்டேன். எனக்கு நடந்த விஷயங்கள்லாம் கதையா, இதை எப்படி சொல்ல முடியும், இதை யாரும் நம்ப மாட்டேன், யாருமே நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறப்ப அதுக்குள்ள நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணினேன் நான். என்னை நானே வச்சு நிறைய விஷயங்கள் செஞ்சு பார்த்தேன் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை இதுலேருந்துலாம் நீ முதல் வெளியே வந்துடு. நான் சொன்னேன், நான் உள்ளே போனால் தானே வெளியே வரக்கு, நானா கூப்பிட்டு எதுவும் நானா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கல. இந்த மாதிரி பல மரணங்கள் நீங்க முன்கூட்டியே சொல்லியிருக்கீங்களா அவங்க கிட்ட? சொல்ல முடியாதுங்க. ஒரு எச்சரிக்கை மாதிரியா சொல்லியிருக்கலாம், நீங்க இந்த விஷயத்துல ஜாகிரதையா இருங்க, கொஞ்சம் வெளியில போகாதீங்க, வீட்லயே இருங்க, டிராவல் பண்ணாதீங்க. அந்த மாதிரி சொல்லிட்டேங்க. இறந்துட்டாங்க. நீங்க சொல்லி கேட்காமையே இறந்தாங்க. எனக்கு இப்படி எல்லாம் தோன்றும்னு தெரிஞ்சு அவங்களே கேட்டு இறந்தாங்க. என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க, என்னோட 18-20 வருஷம் ஃப்ரெண்டு. அந்த நேரம் முதற்கொண்டு குறித்து நான் சொன்னேன். எனக்கு வந்து கனவு தூங்கி வர்றது அப்படிலாம் இல்லை, எழுத்து தோன்றி மறைஞ்சிச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு விஷன்ஸ் வந்துட்டு போச்சு. அப்போது முதல் முறையாக விஷன் வந்துட்டு போனப்போ அவங்கள்ட்ட அதை போய் நம்ம சொல்லவும் முடியாது. ஏன்னா நமக்கே அது என்னன்னு தெரியாது. ஆமாம். நான் ஏன் எனக்கு இப்படி தோணுச்சு அப்படின்ட்டு யோசிச்சுட்டும் விட்டு, கடைசியாக அவங்க சிரிச்சதை பார்த்ததும் நான் தான். அந்த சிரிச்சதை பார்த்துட்டு இருக்கிறப்பவும் எனக்குள்ள அது ஒன்று சொல்லுது, கடைசி சிரிப்பு. இனிமேல் அவங்க என்ன செய்ய போகிறாங்க, அந்த அம்மா சிரிக்கிற கடைசி சிரிப்பு, குடும்பம் சிரிக்கிற கடைசி சிரிப்பு அப்படிங்கிற அந்த கண்ணுக்கு நேரம் நான் பார்த்துட்டே போயிட்டுருக்கப்ப அடுத்த நாள் அவர் இல்லை. அந்த அவங்க பண்ணுற ரிச்சுவல்ஸு எல்லாமே நான் முன்கூட்டியே விஷன்ஸ் வந்தது.
குழம்பி போயிட்டேன் நான். அதுக்கப்புறம் ஒரு ஜேர்னி, அதுக்கப்புறம் சில விஷயங்கள், அதுக்கப்புறம் சில அமானுஷ்யங்கள். இது வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல வந்து நம்பியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க இப்போ ஒருத்தரை கூப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. அந்த விஷயம் நடந்துடுச்சு. அப்ப கண்டிப்பா அவங்க உங்கள தேடி வந்திருப்பாங்களே! நீங்க முன்கூட்டியே இந்த மாரி ஒரு விஷயம் சொன்னீங்க. இது நடந்துடுச்சு. இது எப்படின்ற மாரி தேடி வந்து இன்னும் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்களே! யாரு அடுத்தது என்ன ஏது? நாங்க எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும்? இந்த மாதிரி நான் இன்னுமே அவங்கள கைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் இன்னும் ஒரு சிலர் வந்து வேண்டாம், அதை பத்தி நம்ம பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டாங்க. ம். ஏன்னா அந்த ஆத்மா இந்த மாதிரி உங்களை பார்க்குது, செய்யுது அப்படிங்கிறப்போ அவங்களால வந்து அதை ஏத்துக்க முடியல. அந்த ஆத்மாவை கட்டி போடாதீங்க அப்படிங்கிறப்போ அவங்க அதை கேட்கல. சோ இந்த ஆத்மா உலாவறது, இந்த அமானுஷ்யம்னா முதல்ல நம்ம பேசக்கூடிய விஷயம் வந்து ஆத்மா பத்தி தான். இறந்த உடனே ஒருவருக்கு வந்து அந்த ஒரு 13 நாள் சடங்கு செஞ்சு அவங்களுடைய ஆத்மாவை சாந்தி பண்றோம். அப்புறமா ஃபர்ஸ்ட் வருஷம் அவங்களுக்கான காரியங்கள்லாம் செஞ்சு அவங்கள நம்ம கரையேத்துறோங்கிற மாதிரி தான் நம்மளோட முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் நடக்குதுன்னு நம்புறோம். ஸோ இப்போ நீங்க இந்த அமானுஷ்யம் அப்படிங்கும்போது என்ன மாதிரி அமானுஷ்யம் நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்க? இறந்தவர்களை உணர முடியும். இதற்கு ஆங்கிலத்துல ஒரு படம் எடுத்தாங்க. சிக்ஸ்த் சென்ஸ் அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய கதை. ஒரு சின்ன குழந்தை, ஒரு 7 வயசு குழந்தை. ஆனா அந்த குழந்தைக்கு இறந்தவர்கள் நடமாடுறத கண்ல பார்க்க முடியும். டெய்லி இறந்தவங்க வந்து அந்த குழந்தைய துன்புறுத்துவாங்க. அதாவது நான் இந்த காரணத்தினால இறந்துட்டேன். எங்க அப்பா, அம்மா ஃபீல் பண்றாங்க. இந்த விஷயத்த போய் நீ அந்த இடத்துல சொல்லணும்னு. அந்த குழந்தை ஆரம்பத்துல சொல்லும்போது யாருமே கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தை அந்த இடத்த தேடி போய் அந்த விஷயத்த சொல்லும்போது நம்ப ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையினுடைய நடைமுறை வாழ்க்கையோட அது ஒத்து போயிடும். ஆரம்பத்துல பயந்து பயந்து வாழும். அப்புறம் அதான் நடைமுறைன்னு. ஸோ இந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பல எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துருச்சு. நானே அதுல இருந்து டிட்டாச்மெண்ட் ஆயிக்கிறது. இப்ப இந்த ரூம்ல நம்மள தாண்டி வேற யாரும் அந்த மாதிரி நான் உணர்றது சொல்லல. இப்ப நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த ரூம்ல ஆத்மாக்கள் இருக்காங்களா அந்த மாதிரி கிடையாது. இது எப்படின்னா, அந்த ஆத்மா எனக்கு தெரிஞ்ச ஆத்மா இப்ப வந்து இந்த முதல் ஒருத்தர் இறந்தது நான் சொன்னேன் இல்லையா, அவருடைய போஸ்டர் இந்த போட்டோ தான். இங்கதான் இந்த செவுத்துல இங்க ஒட்ட போறாங்கன்னு நான் என்னுடைய கணவருக்கு வந்து போன்ல சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓகே. அவர் என்ன சொல்றாரு, நீ பால்கனில இருந்து முதல் வீட்டுக்கு போ, உள்ள போ. ஏன்னா யார் இறந்தாங்கன்னே தெரியாம தான் நான் அங்க போய் பார்க்குறேன். ரொம்ப நேரமா அவர் தான் இறந்தாருன்னு தெரியல. ஏன்னா இறந்தவர் உடல் வீட்டுக்கு வரல. அந்த அம்மா பேரு கூட எனக்கு கரெக்டா தெரியாது. அவங்க குழந்தை எங்க வீட்டுல வந்து விளையாடும், அவ்வளவுதான். என் குழந்தை அவங்க வீட்டுல போய் விளையாடும், அவ்வளவுதான். சில வீடு தள்ளி அவங்க இருக்காங்க. அவங்களுடைய எந்த லைஃப் ஸ்டைலும் எனக்கு தெரியாது. ஆனா அவங்க வீட்டு அமைப்பை வந்து எனக்கு தெரியுது. விஷன் வர முடியும். அவங்க வீட்டுக்குள்ள இருக்க விஷயங்கள் எனக்கு தெரியுது. எல்லாமே எனக்கு தெரியுது. ஆனா நான் என்னன்னு போய் சொல்லுவேன்? சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ரொம்ப நேரமா, அதாவது என் பொண்ணை நான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு என்ன அங்க ஒரு கூட்டம்னு ஒருத்தவங்களை கூப்பிட்டு கேட்குறப்ப ஏதோ விசேஷமா என்ன அங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் முந்தின நாள் நைட்டு நடந்த விஷயத்த கூட நான் பெருசா எடுத்துக்கல. அப்போ காலையில எனக்கு இதை வந்து இல்லை, அங்க ஒருத்தர் அவர் பேர்லாம் சொல்றாங்க அவர் இறந்துட்டாரு அப்படின்னு. பேரும் எனக்கு தெரியாது. அங்க யாரோ ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாம இருந்தாரு, அவர் இறந்துட்டாரு போல. ஓ அப்படிங்களா, இறந்துட்டாருங்களா அப்படின்னு கேட்குறப்ப இந்த 2 குழந்தைங்க இருக்கா, அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற. 2 குழந்தை இருக்கா, 2 குழந்தைன்னா அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ள இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள கூட நான் போனது கிடையாது. அப்படியே ஓடுறேன் அவங்க வீட்டுக்கு. நான் என்ன ட்ரெஸ்ஸில் இருக்கணும் அப்படியே ஓடினேன். நான் போயிட்டு எனக்கு ரொம்ப நேரம் ஒன்றுமே புரியலை. அவங்க வரக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதில் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா, அந்த அம்மா உள்ளே வராங்கல்ல, என்னதான் வந்து கட்டி பிடிச்சி அழுதாங்க. எந்த இறப்புக்கும் போய் நான் அழுதது கிடையாது. ரொம்ப தெரிஞ்ச மனசுக்கு நெருக்கமானவங்களா இருந்தால் கூட நான் சைலண்டாக உட்கார்ற ஆள். ஒப்பாரி வச்சு அழுதேன். அவரை நான் வந்து அதிகபட்சம் 2 தடவையோ 3 தடவையோ பார்த்துருப்பேன் வழியில. அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனா அந்த இடத்துல போய் நான் அழுதா அந்த கூட்டம் என்ன என்னன்னு நினைப்பாங்க. நிச்சயமா. யாருடா இது சம்மந்தமே இல்லாம இப்படி வந்து இப்படி அழுகுறாங்கன்னு. அந்த அந்த இறப்புல எனக்கு நிறைய விஷன்ஸ் வருது. அந்த லேடியை காப்பாற்றணும்னு சொல்லுது, மேல இருந்து கீழே வரக்கூடாது, நான் மேலதான் இருக்கேன்னு சொல்லுங்குது, என்னென்னமோ சொல்லுது. நான் மெசேஜ் கன்வே ஆயிட்டே இருக்கு. இதை நான் எப்படி சொல்றது எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல. அப்போ இவ்வளோ விஷயங்கள் உள்ள நடக்கிறப்போ இந்த யூனிவர்ஸ் தான் நம்மள்ட்ட ஏதோ சொல்ல நினைக்குது. இந்த யூனிவர்ஸ் இஸ் கனெக்டட். இப்போ வந்து எல்லாரும் சொல்லலாம், நீங்க உருட்டுங்க, நீங்க இதை பண்ணுங்க, அதை பண்ணி. இது உருட்டுறக்கோ இது வந்து பெருமை அந்த மாதிரிலாம், இது பயம்தான். இது எனக்கு வர வேண்டாம் தான் நான் சொல்றேன். நானா எதையும் அழைக்கல. அப்போ நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இவங்க கூட எல்லாம் ஒரு கம்யூனிகேஷன் லெவலுக்குலாம் வந்துட்டேன் நான்.
அவங்களா வந்து நம்மளுக்கு உணர்த்துற சில விஷயங்கள், அவங்க கரெக்டாக அவங்க ஒய்ஃபுக்கு அந்த இடத்துல ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கும். அப்போ நான் கரெக்டாக ஃபோன் அடிச்சு கேட்பேன், உங்களுக்கு வீட்டில் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு? ஆமாம், நடந்துட்டு இருக்கு. இது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் வந்திருக்கா இந்த மாதிரி விஷயம், இல்ல தெரியாத யாரோ ஒரு நபருக்கு கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கா? தெரியாதவங்களுக்கும் வந்திருக்கு. அப்ப நீங்க எப்படி காண்டாக்ட் பண்ணுவீங்க? நான் கான்டாக்ட்லாம் பண்ண மாட்டேன். சோ கண்ணுல அந்த விஷன் நான் பாக்குறதோட வந்து என் வீட்டில் இருக்கவங்களுக்கு நான் அந்த விஷயத்த சொல்லிடுவேன். அவங்க ஏதோ ஒண்ணு இறந்துருவாங்க. எனக்கு இப்போ அவங்களோட இறப்பு செய்தி எனக்கு வரும். ம். இந்த இந்த நேரத்துல இந்த நாளுக்குள்ள இவங்க இறந்துருவாங்க. அதுக்காக எல்லாத்துக்கும் போய் சொல்றது இல்ல. ஒரு சில விஷயங்கள் நம்மள பாஸ் பண்ணி தானா போறதுதான். கனெக்ட் ஆகும்போது அப்போ என்ன அறியாம நான் அந்த இறப்புக்கு நானே போகிற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் வரும். இந்த வீட்டில் இருக்கவங்களாகட்டும். அப்போ நான் இந்த ஆத்மாக்கள்கிட்ட என்ன கேட்பேன்னா, சாகிறதையே சொல்றியே, அந்த இடத்துல ஒரு புதையல் இருக்கு, இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குன்னுலாம் எனக்கு சொல்ல மாட்டேங்கிறேன். அப்போ கேட்குறவங்க என்ன கேட்பாங்க, அது எங்க இருக்கு, இது எங்க, அப்படிலாம் நான் எதுவும் கேட்டு 1-on-1 டாக் அந்த மாதிரிலாம் இல்லை. தனக்கு என்ன வேணுமோ அப்போ அந்த டிட்டாச்மெண்ட்டுக்கான நிறைய வேலைகளை நான் பார்த்தேன். இவங்கெல்லாம் என்னை பின்தொடரலாம் வேணாம், என் வாழ்க்கையை என்னை கொஞ்சம் வாழ விடுங்க, நான் இனிமேல் எதையும் காது கொடுத்து கேட்க மாட்டேன் அப்படிங்கிறப்போ வேற ஒரு உருவத்தில் வந்து நம்மளுக்கு சொல்றது, பட்டாம்பூச்சியா வந்து சொல்றது, பட்டாம்பூச்சியா வந்து உட்கார்றது, இந்த மாதிரி பல வேலைகள். இந்த இந்த முதல் இறந்தவர் இருக்கிறார் இல்லையா, ரொம்ப ரீசெண்டா இப்போ போன ஒரு அமாவாசை வந்தது, மகாலய அமாவாசை ஏதோ போன டைம் ஏதோ வந்ததா, போனது ஆடி அமாவாசை. இல்ல அதுக்கு முன்னாடி தை அமாவாசை. ஏதோ ஒரு பெரிய அமாவாசை ஒண்ணு அது வந்தது. செப்டம்பர்ல வரும், புரட்டாசியில வரும் மகாலய அமாவாசை. மகாலய அமாவாசைன்னு நினைக்கிறேன் கடைசியா. அந்த டைம்ல வந்து ஒரு பட்டாம்பூச்சி துரத்துது, எங்கெல்லாம் போறோமோ துரத்துது. நானும் ஃபேன் போட்டு பாக்குறேன், மேலேயே வந்து உட்காருது. அப்போ நான் வந்து என்னோட ஃப்ரெண்டான்னு கேட்குறேன். என் ஃப்ரெண்டாக இருந்தால் இதில் போய் உட்காரு, ஃப்ரெண்டு இல்லைன்னா அதில் போய் உட்காரு அப்படிங்கிறேன். அதில் போய் உட்காரவே இல்லை, என் ஃப்ரெண்டுன்னு போய் உட்காரல. அப்போ இது யார் அப்படிங்கிறப்போ எனக்கு அந்த ஒரு வேலை, ஏன்னா அவர் வரவே கூடாதுன்ட்டு நான் பல விஷயம் பண்ணி வச்சுருந்தேன். வரவே வேண்டாம், நீங்கள் சாந்தி அடைஞ்சிருங்க தயவு செஞ்சு. அந்த அம்மாவுக்கும் சொன்னேன், சும்மா அவர் கூப்பிடாதீங்க, அவர் போக மாட்டேங்கிறாரு, நீங்கள் அழுகிறது முதல் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் இது ஏன் சும்மா வந்து உட்காருதுன்ட்டு அந்த பட்டாம்பூச்சியும் நான் திட்டுறேன். இதெல்லாம் யார்கிட்ட சொன்னால் நம்புவாங்களா? நான் போய் நீ அவங்களுக்கு ஃபோன் அடிக்க மாட்டேன், நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களே எனக்கு 2 நாள் கழிச்சு ஃபோன் அடிக்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியலை, எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை, என்னோட மகனுக்கு இப்படி ஆயிடுச்சு, இந்த உடல்நிலை இப்படி ஆயிடுச்சு, என் மகனுக்கு காது கேட்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழுகுறாங்க. அவன் நான் பொறுமையாக கேட்குறேன், எப்படிங்க காது கேட்காம போகும், இவ்வளோ செலவு பண்ணிட்டோம், இவ்வளோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, மகன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்லாம் சொல்கிறப்ப அப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்போ இதுக்கு தான் வந்து 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 குழந்தைய காப்பாற்றுறதுக்கு தான் வந்து வந்து உட்காந்திங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட தான் உட்காந்து நான் அழுன்னு அழுதேன். எங்கள் வீட்டுக்கார்ட்ட தான் நான் அந்த சொல்யூஷன் கேட்டேன். அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து சரி நம்ம என்ன இதில் சொல்ல முடியும் அப்படின்ட்டு அப்போது நான் என்ன கேட்குறேன், சரி தெளிவாக சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் போய் தண்ணியில் குளித்தோம், ஒகேனக்கல் போனோம், அங்கே தண்ணியில் குளித்தோம், அப்படி ஆச்சு அவனுக்கு திடீர்னு காது கேட்காம போயிடுச்சு. அப்போ நான் சொன்னேன், இது ஒன்றுமே கிடையாது, நான் சொல்கிற ஒரு சித்தா டாக்டர் சொல்கிறேன், இங்கே போங்க, இங்கே போனீங்கன்னா சரியாயிடுவீங்க, இவ்வளோ செலவு நீங்கள் பண்ண தேவையில்லை, ரொம்ப ரொம்ப சாதாரணம், எனக்காக போங்கன்னு ரொம்ப கம்பல் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணி அடுத்த நாள் போயிட்டு பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, நான் நீர்க்கு ஒருத்தர் இருந்துச்சான் காதில், அதுக்கு அவங்க செலவு பண்ணது 50,000. டாக்டர்ஸ்கிட்ட போய் டாக்டர் காது கேட்கல அப்படின்லாம் சொல்லி. அப்போ நான் சொன்னேன், பிரெயினுக்கும் அதுக்கும் என்ன, இந்த நர்வ்ஸ் கரெக்டாக போதா, அதெல்லாம் செக் பண்ணிங்களா, அதெல்லாம் கரெக்டாக தான் போதான், ஆனால் காது டமாரம் ஆயிடுச்சேன், இப்போ அப்படி ஆகாதுங்க. அப்ப இங்க போய் பார்த்தப்போ ஒண்ணுமே இல்லை, அந்த நீர் அந்த அளவுக்கு காதல கோத்து அவன் வலியால் அவதிப்பட்டு அவனை கஷ்டப்படுத்தி இருக்காங்க. காதுக்குள்ள ஊசியை குத்தி எதோ எடுத்து ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்காங்க. இங்க போய் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமடியை சொல்லி அவன் தெளிவா வெளியே வந்துட்டான். ஆனா அதுக்கு அந்த பையன் பட்ட பாடு பெரும்பாடு. அதுக்குதான் அந்த பட்டாம்பூச்சியா வந்து துடின்னு துடிச்சு அவங்கள்ட்ட பேசுன்னு சொன்னது. கண்டிப்பாக கேட்கும் போதே வந்து நிச்சயமா, ஏன்னா என்னதான் நம்ம நம்பிக்கையை தாண்டி போய் சொல்றாங்க, கதை சொல்றாங்கன்னாலும் இது வந்து உண்மையான நிகழ்வு உணர்வுங்கிறது நிச்சயமா எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம பாக்குறோம். இப்ப நீங்க சித்தர்களை பத்தியும் வந்து நிறைய விஷயம் சொன்னீங்க. இப்போ 12 லக்னக்காரங்களும் இந்த சித்தர் வழிபாடு பண்ணுங்க, நீங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் அப்படி எந்த சித்தரையும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது, அதுக்கான உரிமையும் நமக்கு கிடையாது. ஏன்னா சித்தர்கள் தான் வந்து யார் அவங்களுடைய பக்தைனே சூஸ் பண்ணுவாங்க. நீங்க எப்பேற்பட்ட சித்தர் கோயில்லாம் போய் உட்காருங்க, உங்களுக்கு கனெக்ஷன் வராது. எவ்வளவு சக்தி வாய்ந்த சித்தரா இருந்தாலும் சரி. அது என்ன அப்படின்னா நம்மளுக்கு, அதாவது நம்ம எல்லாருமே ஒரு கனெக்டிவிட்டியில இருக்கோம், இன்டர் கனெக்டட். இப்போ
இப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபோன் டவர் இருக்குன்னா இந்த டவருக்கும் அந்த டவருக்கும் தான் கனெக்ட் ஆகுமே தவிர்த்து வேற ஒரு டவர் கிட்ட போய் நீங்க என்னதான் ஃபோனை பக்கத்துல வச்சாலும் கனெக்ஷன் Connect வருமா? ஆகாது. வராது. அதே தான் இதுவும். ஒரு வெறும் ஒரு லக்னத்தை மட்டுமோ ஒரு ராசியை மட்டுமோ வச்செல்லாம் சொல்ல முடியாது. அவங்களுடைய கட்டத்துக்குள்ள இருக்க வாழ்க்கை அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் அவங்கள அந்த சித்தர்கள்ட்ட கூட்டிட்டு போய் வைக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு சித்தரே வர மாட்டாங்க. ஏன்னா இவங்களே அதுல இருந்து விலகிதான் இருப்பாங்க. இவங்களுக்கு அந்த சித்தர் தேவையில்லைங்கிற மாதிரி இருக்கும். சித்தர் யாருக்கு தேவையோ பெரும்பாலும் கடகத்துக்கு வருவாங்க, மிருகஸ்ரீஷத்துல இருக்கவங்களுக்கு வருவாங்க, கும்பத்துல இருக்கவங்களுக்கு வருவாங்க, மகரத்துல இருக்கவங்களுக்கு வருவாங்க, விருச்சகத்துல இருக்கிற விசாகத்துக்கு வருவாங்க, லக்னத்துக்கு வருவாங்க. விருச்சக லக்னத்துல இருக்கவங்க எல்லாமே லக்னத்துக்கு தான் வந்து விருச்சக சித்தர்கள் லக்னத்துல இருக்கவங்களுக்கு வருவாங்க. மகரம் லக்னம், கும்பம் லக்னம், மகர ராசி, கும்ப ராசி இவங்களுக்கும் வருவாங்க. மீனத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி தான் பண்ணிட்டு போவாங்களா தவிர்த்து ஒரு பாதுகாவலரா இருப்பாங்களா தவிர்த்து. ஏன்னா மீனத்துல இருக்கவங்க பெரும்பாலும் வந்து எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க பிறந்து மோட்சம் அடையக்கூடியவங்க. அதனால அவங்க 12வது ராசி. ஆமா, அதனால அவங்க எல்லாமே லைஃப்ல வந்து சந்தோஷங்களை பெரும்பாலும் அனுபவிக்க பிறந்ததுனால அவங்களுக்கு இந்த கஷ்ட நஷ்டங்கள் வராது. அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன். அதனால மற்றவங்களுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு தான் பார்க்குற மாதிரி இருக்கும், பல கஷ்டங்கள் பட்டு. அப்போ அந்த சித்தரை இழுத்துருவாங்க. யார் எப்பேற்பட்ட சித்தர் கோயில் எல்லாருமே சொல்லலாம். கனெக்டாக தான் நம்ம தான் போய் பார்க்கணும். அது தன் உணர்தல். இப்போ நான் சொல்லிடலாம் இத்தனை சித்தர்கள் இருக்காங்க இங்கே போங்கன்னா, நான் போனேனே எனக்கு வரலையே அப்படிம்பாங்க. உங்களுக்கு வராது. அவருக்காக அந்த சித்தருக்கு சக்தி இல்லைங்கிறது இல்லை நமக்கும் சக்தி இல்லைங்கிறது இல்லை, நம்ம கனெக்ட் ஆகல. அப்போ தேடணும். இல்லை அவரே தேடி அழைப்பார். எப்படி வீட்டில் வந்து உட்காந்துருவார். கண்டிப்பா அவங்களுக்கான அந்த தேடல், அவங்க அந்த இடத்துக்கு போகணுங்கும் போது அதற்கான அழைப்பு கண்டிப்பா ஏதோ ஒரு ரூபத்துல கிடைச்சிரும். இப்போ 12வது ராசியை பத்தி பேசணும், மீனம்னு. பொதுவாக ஒரு ஜாதகத்தை எடுத்தா சொல்லுவாங்க 6, 8, 12 இந்த 3 இடத்துல ஒரு கிரகமானது இருக்கு அப்படின்னா அது மறைவு ஸ்தானம், அவங்களுக்கு அது ஒரு பலமான இடத்துல கிடையாது அப்படிம்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம சுக்கிரன் எடுத்துக்கலாம். சுக்கிரன்றது சுகபோக வாழ்வு, சந்தோஷம், பணம் வரவு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஒருவருடைய ஜாதகத்தை பிரிச்ச உடனே அவங்களுக்கு சுக்கிரன் 6லயோ 8லயோ 12லயோ இருந்தா அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்? வீடு வாங்குறதுல, நிலம் வாங்குறதுல பிரச்சனைகள் வரும். லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்றதுல ப்ராப்ளம்ஸ் வரும். இது ரொம்ப நல்லா இருந்தால் அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். ஆனா சுக்கிரன் வந்து பெரும்பாலும் கெட்டு போகக்கூடாது. ஒரு சிலருக்கு சுக்கிரனே வரக்கூடாதுன்னு கூட இருக்கும். சுக்கிரன் வந்துட்டா செத்தாங்கிற மாதிரி கூட இருக்கும். எனக்கு சுக்கிரதிசையே வேணாப்பான்னு இருக்கும். சிலருக்கு ராகு ரொம்ப உதவி பண்ணும். ராகு சில பேர்த்த ரொம்பவும் தூக்கி விட்டுரும். சுக்கிரன் சில பேர்த்த டோட்டலா அழிச்சிடும். சுக்கிரன் கெட்டு போயிருந்தா அது மனைவி ஸ்தானமா இருந்து பூமி ஸ்தானமா இருந்துருச்சு அப்படின்னா அவங்கள வந்து தெய்வ வழிபாடே வந்து காப்பாத்துமா அப்படின்னா தெய்வமே வந்து வேடிக்கை தான் பார்க்க முடியும். அந்த அழிவை நோக்கி அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வார்னிங்ஸ் கொடுக்கப்பட்டாலும் விதி அவங்கள இழுத்துட்டு போகும். நீங்க ஒரு பொண்ணால பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவீங்கன்னா பண்ணியே ஆவாங்க. எவ்வளோ அலர்ட்டாக இருந்தாலும் சரி. சொன்னது ஒரு பெண், அது எந்த வயசா வேணாலும் இருக்கலாம். அது கருவில் இருந்த ஒரு பெண் குழந்தையா கூட இருக்கலாம். கண்ணுக்கு தெரியாத ஒரு பெண் குழந்தையா கூட அது இருக்கும். அப்போ அதால அந்த சுக்கிரன் கெட்டுருச்சு, அந்த சுக்கிரன் இது கெட்டது பண்ண போறாருன்னா இப்ப சில பேர் எல்லாத்துக்கும் சுப்பனுக்கு ஒரு அப்பன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அதுதான் வந்து நம்மளுடைய 6ஆம் அறிவு. அது வந்து எப்படி ப்ரிகாஷனரியா எப்படி நம்ம வந்து தப்பிச்சு போகலாம் அப்படிங்கிறப்போ அப்போ வந்து சனி வழிபாடு, சிவன் வழிபாடு, துர்க்கை இவங்களெல்லாம் போய் வழிபடுறப்ப அப்பதான் உக்ர தெய்வங்கள்ட்ட போய் கேட்டு கெஞ்சி இது பண்றப்ப கொஞ்சம் மாறும். கொஞ்சம் தப்பிப்பாங்க. சுக்கிரன் யாரை பார்க்குறாரு, யாரை பார்க்கல, நீசம் அடைஞ்சிருக்கிறாரா, உச்சத்தில் இருக்கிறாரா. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கஜகேஸ்வரி யோகமே இருக்கும், ஆனால் அவங்களுக்கு வேலை செய்யாது. சுக்கிரனும் நல்லா தான் இருப்பார். வேற என்ன தடுக்குதுங்கிறத பார்க்கணும். மாந்தி தடுத்துட்டு இருக்கும்,